அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்னைக்கு கிளாஸில் வந்துட்டு நவீன இந்திய வரலாறுல ஃபஸ்ட்டு டாபிக் ஐரோப்பியர் வருகை ரிலேட்டடாக பார்ப்போம். எந்த ஐரோப்பியர் எப்போ வந்தாங்க, எங்கே அவங்களோட செட்டில்மெண்ட்டை ஆரம்பித்தாங்க, அதில் என்ன நடந்தது, அது ரிலேட்டடாக முக்கியமான விஷயங்கள் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்தியாவிற்கு முதலில் வந்த ஐரோப்பியர் போர்ச்சுகீசியர் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வர்றாங்க. அதே மாதிரி கடைசியாக இந்தியாவை விட்டு வெளியேறின ஐரோப்பியரும் போர்ச்சுகீசியர் தான். அதில் ஃபஸ்ட்டு 1498 முதல் முறையாக இந்தியாவிற்கு முதலில் வந்த ஐரோப்பியர் அப்படின்னா வாஸ்கோ ட காமா தான். அதே மாதிரி இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடித்த ஐரோப்பியர் அப்படின்னாலும் அது வாஸ்கோ ட காமா தான். சரியா, இவர் மொத்தம் 3 தடவை இந்தியாவுக்கு வந்திருப்பார். அதாவது 1498 ஃபஸ்ட்டு கேரளாவில் கடற்கரை பகுதியில் கள்ளிக்கோட்டையில் வந்து இறங்குறாரு. அவரை சாமரின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியை சேர்ந்த ஒரு மன்னர் வரவேற்கிறார். சரியா, சாமரின் அவர் பேர். முதல் தடவை 1498 வந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் ரெண்டு தடவை மொத்தம் 3 தடவை போர்ச்சுகீஸுக்கும் இந்தியாவுக்கும் போக வர இருக்கிறாரு. அதில் கடைசியாக அவர் 1524 வந்தபோது கொச்சியில் இறந்து போயிடுறாரு. இங்கே இந்தியாவிலே அவர் இறந்துடுறாரு. இதுக்கு இடையில அவர் நம்ம வாஸ்கோ ட காமா என்ன பண்ணியிருப்பாருன்னா கண்ணனூரில் ஒரு வணிக தளத்தையும் நிறுவியிருப்பார். சரியா, முதல் தடவை வந்துட்டு போனதுக்கு அப்புறமே 2வது தடவையாக பெட்ரோ ஆல்வாரிஸ் காப்ரல், 2வதாக வந்த போர்ச்சுகீசியர் யாருன்னா பெட்ரோ ஆல்வாரிஸ் காப்ரல். சரி, இவர் போர்ச்சுகீஸ்லேருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஓயாமல் நம்ம அங்கேயும் இங்கேயும் போக வர இருக்க முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலே நிரந்தரமாக ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்துறதுக்காக போர்ச்சுகீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நிர்வாகத்தை இந்தியாவில் உருவாக்குறாங்க. அதன் அடிப்படையில் முதல் போர்ச்சுகீசிய ஆளுநர் அவர் பிரான்சிஸ் டி அல்மெய்டா அவர் பேர். நீல நீர் கொள்கைன்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையை அவர் உருவாக்கியிருப்பார். அதுக்கப்புறம் பாருங்கள், 2வதா அல்ஃபோன்சா டி அல்புகர்க். சரி, இவர் என்ன செய்கிறாருன்னா இவர் தான் உண்மையிலேயே போர்ச்சுகீசிய ஆட்சியை இந்தியாவில் நிறுவனவர். அந்த ஆட்சியை பரவலாக கொண்டுட்டு வந்து ஒரு அதிகாரமிக்க ஒரு மையமாக போர்ச்சுகீசிய அரசை கொண்டுட்டு வந்தவர் பிரான்சிஸ் அல்ஃபோன்சா டி அல்புகர்க் அப்படின்றவர். சரியா, அதுக்கப்புறம் பாருங்கள் நீனோ டி குன்கா. இவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா போர்ச்சுகீசியரோட முதல் தலைநகரமாக கொச்சி தான் இருந்திருக்கும். அதை கொச்சியிலிருந்து கோவாவுக்கு மாற்றிருப்பார். கோவா கடைசி வரைக்கும் கோவா தான் அவங்களோட முக்கிய தலைநகரமாக இருந்திருக்கும். ரைட், அடுத்து பாருங்க, 2வதா டச்சுக்காரர்கள் வர்றாங்க. டச் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற நெதர்லாந்து நாட்டுக்காரங்க. சரியா, ஹாலந்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நெதர்லாந்து, அவங்கள தான் டச் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட முதல் வணிக தளத்தை மசூலிப்பட்டினத்தில் நிறுவுறாங்க. இன்னைக்கு ஆந்திர பகுதியில் இருக்கிற ஒரு இடம் மசூலிப்பட்டினம். அங்கே தான் அவங்களோட முதல் வணிக மையத்தை நிறுவுறாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் அவங்களோட செட்டில்மெண்ட்டோட கேபிட்டல் தலைநகரமாக இருக்கிற ஒரு பகுதி பழவேற்காடு. சரியா, நம்ம ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில தமிழ்நாட்டோட வடக்கு எல்லையாக இருக்கிற இந்த பழவேற்காடு பகுதி தான் அவங்களோட ஒரு தலைமை இடமா இருக்குது. அங்கே தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஜெல்ரியா அப்படின்ற கோட்டையவும் அவங்க கட்டியிருப்பாங்க. சரியா, அதுக்கப்புறம் பாருங்க, பழவேற்காடுலேருந்து நாகப்பட்டினத்துக்கு அவங்களோட தலைநகரத்தை டச்சுக்காரங்க மாற்றிடுறாங்க. 2வது தலைநகரமாக நாகப்பட்டினம் வந்துடுது. சரியா, அடுத்து பாருங்க, 1623 அம்பைனா படுகொலை ஏற்படுது. இது என்னது அப்படின்னா அம்பைனா அப்படின்றது இன்னைக்கு இருக்கிற இந்தோனேசியாவில் இருக்கிற ஒரு இடம். எப்படி பிரிட்டிஷ்காரங்களுக்கு இந்தியா முக்கியமான ஒரு காலனி நாடாக இருந்ததோ அதே மாதிரி தான் டச்சுக்காரங்களுக்கு இந்தோனேசியா வந்துட்டு ஒரு முக்கியமான காலனி நாடாக இருந்தது. அங்கே அவங்களோட அதிகாரத்தை அவங்க நிலைநிறுத்தினாங்க. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா 1623 ஒரு வணிக குழு, ஆங்கிலேயர்கள் ஜப்பானியர்கள் கலந்த ஒரு வணிக குழு இருந்திருக்கும். அதில் அந்த வணிக குழுவில் இருந்த நபர்களை டச்சு இராணுவம் வந்துட்டு கொலை பண்ணியிருந்திருப்பாங்க. அதுதான் அம்பைனா படுகொலை அப்படின்றது 1623. சரியா, இதெல்லாம் டச்சு ரிலேட்டடாக உள்ளது. இதுக்கப்புறம் டச்சு ரிலேட்டடாக ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்தியாவில் அடிமை வியாபாரம் செய்த ஐரோப்பியர் அப்படின்னா டச்சுக்காரர்களை சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, 3வதா ஆங்கிலேயர்கள். சரியா, கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கி ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 1612 அதாவது ஜஹாங்கீர் அவரோட காலத்தில் சர் தாமஸ் ரோ, வில்லியம் ஹாக்கின்ஸ் இந்த 2 ஆங்கிலேயர்களும் அவரோட அவைக்கு வந்து அவர்கிட்ட அனுமதி கேட்குறாங்க வணிகம் தொடங்குறதுக்கு. அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா 1611 மசூலிப்பட்டினத்தில் முதல்ல அதாவது ஒரு தற்காலிகமாக ஒரு வணிக மையத்தை தொடங்குறாங்க. இப்போ நமக்கு ஸ்கூல் புக்கில் 8th இதுதான் கொடுத்துருப்பாங்க. சரியா, ஆங்கிலேயர்களோட முதல் வணிகத்தளம் மசூலிப்பட்டினம் சொல்லிட்டு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த மசூலிப்பட்டினம் அப்படின்றது தற்காலிகமாக அவங்க நிறுவன ஒரு வணிகஸ்தலம். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் 1612 நிரந்தரமாக ஒரு வணிகத்தளம் நிறுவப்பட்டது சூரத்தில் தான். சரியா, ஆனால் ஜென்ரலாக என்ன அப்படின்னா ஆங்கிலேயர்களின் முதல் வணிகத்தளம் அப்படின்னா அது சூரத்து தான். ஆனால் நமக்கு ஸ்கூல் புக்கில் மசூலிப்பட்டினம் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். ரைட், அடுத்து பாருங்கள், 1639 பிரான்சிஸ் டே அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா
சந்திரகிரி அரசர்கிட்ட இருந்து சின்னப்ப நாயக்கர்னு சொல்லப்படுற அந்த சந்திரகிரி அரசர்கிட்ட இருந்து சென்னை பகுதியை விலைக்கு வாங்கி அங்கே என்ன பண்ணுறாங்க 1639 செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்ட ஆரம்பிக்கிறார். செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இப்போ இன்னைக்கு சட்டமன்றம் இயங்குகிற அந்த கோட்டை தான் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. சரியா? பிரான்சிஸ் டே அப்படின்ற ஆங்கிலேயர் தான் அதை நிறுவுறாரு. அதுக்கப்புறம் பாருங்க 1668 மும்பை பகுதியை போர்ச்சுகீசியர்கள்ட்ட இருந்து ஆங்கிலேயர்கள் சீதனமாக பெறுறாங்க. சரியா? ரைட். அடுத்து பாருங்க 1690 ஜாப் சார்னாக் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா பெங்கால்ல காளிகட்டம் சுதனுதி கோவிந்தப்பூர், சரியா, இந்த 3 ஊர்களையும் வாங்கி இந்த 3ஐயும் சேர்த்து ஒரு நகரத்தை நிறுவுறார், கோவிந்தப்பூர். அதுதான் கொல்கத்தா. சரியா? நிறுவி அங்க வந்து வில்லியம் கோட்டையை கட்டுறாரு. வில்லியம் கோட்டை. ஜாப் சார்னாக் அவர் பேர். இந்த மாதிரி சென்னை, மும்பை, கல்கத்தா பகுதிகளில் ஆங்கிலேயர்களோட செட்டில்மெண்ட்டு உருவாக்கப்படுது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேயர்கள் அவங்களோட முற்றுரிமையை இந்தியாவில் ஏற்படுத்துகிறாங்க. 1757 பிளாசி போர், பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில் ஏற்படுத்துறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதுக்கப்புறம் 1764 பக்சார் போர், பிரிட்டிஷ் ஆட்சியை உண்மையிலேயே நிறுவிய போர் அப்படின்னா பக்சார் போரை சொல்லுவாங்க. சரி, அதுக்கப்புறம் இடையில கர்நாடக போர்கள் நடக்கும். ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் ஒவ்வொரு பக்கம் இருந்து சண்டை போடுவாங்க. இந்த போர்களோட முடிவில் பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக மாறிடுவாங்க. மற்ற ஐரோப்பியர்கள் எல்லாம் பிரிட்டிஷுக்கு கீழே இல்லை அவங்களுக்கு பயந்து ஒதுங்கி செயல்படுற மாதிரிக்கே ஆயிரும். சரியா? ரைட். அடுத்து பாருங்க டேனியர்கள்னா இன்னைக்கு இருக்கிற டென்மார்க் நாட்டுக்காரங்க, டேனிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னா 1620 நம்ம தமிழக பகுதி, சரியா, இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் அவங்களோட வணிக மையத்தை நிறுவுறாங்க. அதுக்கப்புறம் 1676 செராம்பூரில் அவங்களோட வணிக மையம் செயல்பட ஆரம்பிக்கிறது. இந்த செராம்பூர் தான் டேனியர்களோட தலைநகராக இருக்குது. இந்தியாவில் இருக்கிற டேனிஷ் குடியேற்றங்களுக்கான தலைநகரம் செராம்பூர். சரியா? அங்கே நம்ம தரங்கம்பாடி பகுதியில் ஒரு அச்சுக்கூடுவத்தை நிறுவுற ஒரு சமய பரப்பாளர் தான் சீகன் பால்கு. ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை நிறுவுவார் சீகன் பால்கு. நிறுவி அங்கே தான் பைபிளின் புதிய ஏற்பாட்டை அச்சிட்டு வெளியிடுறாரு. அதே மாதிரி நிறைய மதமாற்ற நடவடிக்கைகளும் அங்கே ஈடுபட்டிருப்பாங்க. சீகன் பால்கு அவர் பேர். சரியா? ரைட். அடுத்து பாருங்க பிரெஞ்சுக்காரர்கள், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1667 இந்த பிராங்காய்ஸ் காரோன் அப்படின்றவர் பிரெஞ்சோட முதல் வணிக மையத்தை சூரத்தில் நிறுவுறார். சரியா? அதுக்கப்புறம் 1673 பிராங்காய்ஸ் மார்டின் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம தமிழக பகுதியில் பாண்டிச்சேரியை அன்னைக்கு இருந்த பீஜப்பூர் சுல்தான், சரியா, பாமினி சுல்தான்களில் ஒருத்தவங்க ஷெர்கான் லோடி அவர் பேர். சரியா? ஷெர்கான் லோடி அவர்கிட்ட இருந்து பாண்டிச்சேரி பகுதியை விலைக்கு வாங்கி அதை நிர்வாகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிராங்காய்ஸ் மார்டின் பாண்டிச்சேரியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சென்ட் லூயிஸ் கோட்டை அப்படின்ற ஒரு கோட்டையவும் கட்டியிருப்பாங்க. லூயிஸ் கோட்டை. சரி, அந்த கோட்டைகள்லாம் வந்துட்டு முக்கியமானது. இது ரிலேட்டடாக ஏற்கனவே எஸ்ஏ எக்ஸாம்ஸ்லேயும் கேட்டிருக்கிறாங்க, எந்த கோட்டை எங்கே இருக்குது, யார் கட்டுனா அப்படின்ற மாதிரி. இப்போ பார்த்தோம்னா கடலூரில் வந்துட்டு டேவிட் கோட்டை இருக்கும், பிரிட்டிஷ்காரங்க கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி சென்னையில் சென்ட் ஜார்ஜ் கோட்டை, கல்கத்தாவில் வில்லியம் கோட்டை, பாண்டிச்சேரியில் லூயிஸ் கோட்டை. சரி, இதெல்லாம் முக்கியமான கட்டடங்கள். சரி, ஐரோப்பியர்களால் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டது. அதே மாதிரி அடுத்து பிரெஞ்சுக்காரர்கள் ஆளுநர்களாக இருந்தவங்க முக்கியமானவங்கன்னா டூப்ளே வருவார். சரியா? டூப்ளே, டூமாஸ், இந்த மாதிரி ஆட்களை சொல்லலாம். கர்நாடக போர்கள், சரியா, கர்நாடக போர்கள் வந்துட்டு இப்போ ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு இடையே நடந்தது. இந்த காலகட்டங்களில் வந்துட்டு பிரெஞ்சு ஆளுநராக இருந்ததெல்லாம் டூப்ளே தான் இருந்திருப்பார். சரியா? இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்ததெல்லாம் ஐரோப்பியர் வருகை ரிலேட்டடாக நம்ம ஸ்கூல் புக்ஸில் 8th புக்கில் இருக்கிற முக்கியமான டேட்டாஸ். சரியா? அந்த 8th புக்கில் இருக்கிற ஐரோப்பியர்கள் சம்மந்தமாக 3 பாடங்கள் இருக்கும். கிராம சமூகம், வாழ்க்கை முறை, ஐரோப்பியர் வருகை, இது ரிலேட்டடாக உள்ளது. சரி, அந்த 3 பாடங்களையும் ஓரளவு நல்லா படிச்சுக்கிட்டோம்னா போதும். அதிகபட்சம் ஐரோப்பியர் வருகையிலிருந்து 2-3 கேள்விகள் நமக்கு ஜென்ரலாக நவீன இந்திய வரலாறு ரிலேட்டடாக 2-3 கேள்விகள் கேட்கலாம். சரியா? ரைட். அடுத்த கிளாஸில் வேற ஒரு இந்த நவீன இந்திய வரலாறு ரிலேட்டடாகவே வேற ஒரு டாபிக் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.